வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு டே 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. அதுவும் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேங்க. எல்லாமே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகா 1 கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 250 கிராம்ஸ்க்கு மிக்ஸ்டு வெஜிடபிளா எடுத்திருக்கேங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அப்படி சேர்த்திக்கங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்து மசாலா சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா பக்கம் நல்லா அப்ளை ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வெஜிடபிள்ஸும் அதிகமாக சேர்த்துறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி சேர்ந்து கலந்து விட்டுறலாங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் சீரக சம்பா ரைஸை நல்லா கழிஞ்சிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. 1 கப் சீரக சம்பாவுக்கு 1 1/4 கப் தண்ணி ஊற்றுனேங்க. 1/2 கப் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றணும். நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துனீங்கனாலும் குழஞ்ச மாதிரி ஆயிரும். கம்மியாக இருந்துச்சுனாலும் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ 1 கப் ரைஸுக்கு 1 1/4 கப் வாட்டர் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு காரம் கரெக்ட்டா இருக்கான்னு இப்ப பார்த்துக்கலாம். பத்தலனாலும் இப்ப சேர்த்திக்கலாங்க. இப்ப லைட்டா கொதி வர ஆரம்பிச்சுருச்சுங்க. நம்ம சீரக சம்பா ரைஸ் சேர்த்திக்கலாம். அரிசிய ஃபர்ஸ்ட்டு கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கழிஞ்சீங்கன்னா உடையறக்கு பார்க்கும். இப்ப நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி ஃபுல்லா சேர்த்துனதுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ளேம சிம்ல வச்சு ஒரு விசில் வரட்டுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிருங்க. சிம்ல வைக்கும்போது எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருங்க விசில் வரக்கு. இப்ப விசில் போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க எவ்ளோ சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, காவ்யா வைப்ஸ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.